நல்லோர்கள் நாதாக்கள் உலகில் வாழக்கூடிய முமினான முஸ்லிமான ஆண் பெண் இரு சாராரின் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் பாதுகாப்பும் பரக்கத்தும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, சங்கை மிகுந்த புனிதமான ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய துவக்கத்திலே நாம் இருக்கிறோம். இஸ்லாமிய மாதமான ஒவ்வொரு மாதத்திலேயும் தனிப்பெரும் சிறப்புகள் நிறைய உண்டு. அதில் ரபியுல் அவ்வல் மாதத்தை பொறுத்தவரை நமக்கெல்லாம் தெரியும், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதமும் அதே நேரத்தில் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்த மாதமும் இந்த ரபியுல் அவ்வல் மாதமாக கொண்டிருக்கிறது. கண்ணியமிக்கவர்களே, பல ரபியுல் அவ்வல் மாதத்தை நாம் கடந்திருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை நிறைய பேசியிருக்கிறோம், பேசுவதை கேட்டிருக்கிறோம். மீலாது பயான்களின் மூலமாக, சொற்பொழிவுகளின் மூலமாக, புத்தகங்களின் வாயிலாக, வலைதளங்களின் வாயிலாக நிறைய விஷயங்களை நபியை பற்றி கேட்டிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். எத்துணை விஷயங்களை நாம் எடுத்திருக்கிறோம் என்பதை சற்று நாம் யோசிக்க வேண்டும். ஒவ்வொரு வருடமும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினம், அவர்கள் வஃபாத்தான மாதம் கடந்து கொண்டுதான் இருக்கிறது. நபிகளாருடைய சுன்னத்தை நம்முடைய வாழ்நாளிலே எத்துணை சுன்னத்துகளை நியமமாக நாம் பின்பற்றுகிறோம் என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமிக்கவர்களே, நபிகளாருடைய வழிமுறையை ஒரு மனிதன் பின்பற்றக்கூடிய நேரத்திலே தான் நாளை மறுமை நாளையிலே அவர்களுடைய ஷஃபாஅத்தை அந்த மனிதனால் இலகுவாக பெற முடியும். இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் நாம் உறுதி எடுப்போம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த வழிமுறைகளில் நம்மால் முடிந்த அளவிற்கு அதை நாம் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு உறுதிமொழியை இன்ஷா அல்லாஹ் நாம் எடுத்துக்கொள்வோம். கண்ணியமிக்கவர்களே, குர்ஆனிலே அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு இடத்துல இப்படி சொல்லுவான், வ இன்னக லஅலா குலுகின் அதீம், மகத்தான நல்ல குணத்திற்கு சொந்தக்காரர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். குர்ஆனினுடைய வசனங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மட்டும் நேரடியாக சில வசனங்களை அல்லாஹ் பேசுவான். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், இந்த உம்மத்திற்காக உங்களை நீங்களே மாய்த்துக் கொள்வீர்கள் போல இருக்கிறதே என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். இந்த இடத்துல இறைவன் சொல்லும் பொழுது மகத்தான நல்ல குணத்திற்கு சொந்தக்காரராக இருக்கிறீர்களே என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். நேரடியாக நபியை பற்றி, வேற எந்த நபியும் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மட்டுமே நேரடியாக அல்லாஹ் புகழாரம் சூட்டக்கூடிய சில வசனங்கள் குர்ஆனில் எடுத்தோம்னா அது ஒரு சில வசனங்களை எண்ணி எடுக்கலாம். நபிகளாரை கண்டித்த வசனம் கூட இருக்கிறது. அபஸவத வல்லா என்கிற அந்த வசனம், அதனுடைய தொடர் முதல் கொண்டு யா அய்யுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக், நான் உங்களுக்கு ஒரு பொருளை ஹலாலாக வைத்திருக்கிற நேரத்திலே அதை நீங்கள் தமக்குத்தாமே எப்படி நீங்கள் ஹராமாக்கிக் கொள்வீர்கள் என்கிற வசனம் முதல் கொண்டு நபிகளாரை நேரடியாக அல்லாஹ்வுக்கு உரிமை இருக்கிறது, கண்டிக்கக்கூடிய வசனங்கள் கூட இருக்கிறது. ஒரு பக்கம் அப்படிப்பட்ட வசனங்கள், இன்னொரு பக்கம் நபிகளாரை புகழக்கூடிய வசனங்கள். இன்னக லஅலா குலுகின் அதீம், மகத்தான நற்குணத்திற்கு சொந்தக்காரர் என்பதாக அல்லாஹ் சான்று புகழ்கிறார். உண்மையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று நல்ல குணத்திற்கு சொந்தக்காரராக எந்த தலைவரையும் இந்த உலகம் கண்டிருக்காது. பெர்னாட் ஷா போன்ற பெரும் பெரும் முன்னோடிகள் அவர்களுடைய சுயசரிதையிலே எழுதக்கூடிய விஷயங்களில்
இப்படியும் சொல்லுவார்கள், முஹம்மது நபி அவர்களுடைய சரிதத்தை நாங்கள் படித்து அவரிடத்திலே இருந்த நல்ல குணத்தை பார்த்து நாங்கள் வியந்து போயிருக்கிறோம் என்பதாக சொல்லுவார். கண்ணியமிக்கவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இன்ன அக்ஸர யுத்ஹிலின் நாஸ் அல் ஜன்னா, மனிதனை அதிகமான மனிதர்கள் சொர்க்கத்தில் நுழைகிறது ரெண்டு விஷயத்துக்காக வேண்டி மட்டும்தான். அந்த 2 விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப அழகாக பேணுதலாக இருந்துச்சுன்னு சொன்னால், அதிகமான மனிதர்கள் இந்த 2 விஷயத்திற்காக வேண்டிய சொர்க்கத்திலே நுழைவார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அது என்ன 2 விஷயம் கேட்கும் பொழுது, தக்வல்லாஹ் வ ஹுஸ்னுல் குல்க் அவ் கமா கால அலைஹி ஸலாம். இறையச்சத்தோடு வாழ்வது என்பது ஒரு குணம். 2வது நல்ல குணங்களோடு வாழ்வது என்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் இறையச்சத்தோடு இறைவனுக்கு பயந்தவரோடு, எந்நேரமும் இறைவனுடைய பயத்தோடு இந்த உலகத்திலே வாழ்வாரோ, யார் நல்ல குணங்களோடு இந்த உலகத்திலே வாழ்வாரோ, இந்த 2 விஷயத்துக்காக வேண்டிய அதிகமான நபர்கள் சுவனத்திலே நாளை மறுமையிலே நுழைவார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குல்க அதீம் என்று சொல்வார்கள், குல்க கரீம் என்று சொல்வார்கள், குல்க ஹுஸ்ன் என்பதாக சொல்வார்கள். 3 வகையான குணங்கள் இருக்கிறது. குல்க ஹுஸ்ன் அப்படின்னு சொன்னால் அழகான நல்ல குணம். குல்க கரீம் என்று சொன்னால் சங்கையான நல்ல குணம். குல்க அதீம் என்று சொன்னால் மகத்தான நற்குணம். இந்த 3 வித்தியாசங்கள். இந்த 3 நபிமார்களிடத்தில் இருந்த குணங்கள். இதை நல்லா கவனிக்கணும். குல்க ஹுஸ்ன் அப்படிங்கிறது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உட்பட ஏனைய நபிமார்களிடத்தில் இருந்த குணம் குல்க ஹுஸ்ன் அல்லது குல்க ஹசன், அழகிய நற்குணம். அப்படின்னா என்ன? அதற்கு தஃப்சீர் எழுதுறாங்க, விளக்கம் எழுதுறாங்க. ஒரு காரியத்தை உங்களுக்கு ஒருவர் செய்தால் அவருக்கு அதே மாதிரி பகரத்தை செய்வது, அதான் குல்க ஹுஸ்ன் சொல்றாங்க. அது நல்ல காரியமாக இருந்தாலும் சரி, கெட்ட காரியமாக இருந்தாலும் சரி. ஒருத்தர் கூப்பிட்டு உங்களை நல்லா பலமாக விருந்து போடுறாருன்னு வைங்க, அவருக்கு அதே மாதிரி விருந்து கொடுக்கறது. ஒருத்தர் ஏதாவது தெரியாதனமா அவங்களை அடிச்சுட்டாரு, அதே மாதிரி பகரத்துக்கு அடியை போடுறது. இதுக்கு பேர் என்ன குணங்களாம்? குல்க ஹுஸ்ன் என்பதாக சொல்றாங்க. அழகிய குணம். குல்க கரீம்னு ஒன்று இருக்குது. இது ஒவ்வொன்றுக்கும் நிறைய தஃப்சீர் செய்யலாம், விளக்கம் சொல்லலாம். நான் ஷார்ட்டாக சொல்லிட்டு வரணும். குல்க கரீம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சங்கையான நற்குணம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உட்பட ஏனைய நபிமார்கிட்ட இந்த குணத்தை அல்லாஹ் கொடுத்துருந்தான். சங்கையான நற்குணம்னா என்ன? சகோதர சமயத்து நண்பர்கள் சில பேர் சொல்லுவாங்களா இல்லையா, ஒரு கண்ணத்தில் அடித்தா பகரம்லாம் வாங்கக்கூடாது, மறு கண்ணத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நபியினா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலிருந்து வந்தது தான் இது. நம்ம ஈசாங்கிறோம், அவங்க இயேசுங்கிறான் இல்லையா? அதுக்கு பேர் குல்க கரீம், சங்கையான நற்குணம். அடிச்சுட்டா பகரம்லாம் செய்யக்கூடாது. நன்மையான காரியங்களிலே பகரத்தை செய்வது, யாராவது நமக்கு துன்பம் தந்து விட்டால் அதற்குண்டான பகரத்தை செய்யாமல் மன்னித்து விடுவது, அதற்கு பேர் தான் குல்க கரீம். 3வது நற்குணம் இருக்கிறது. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட நற்குணம். அதுதான் குல்க அதீம். வ இன்னக லஅலா குலுகின் அதீம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். மகத்தான நற்குணம். மகத்தான நற்குணம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட விஷயம்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்கல்ல, வஅஃபு அம்மன் ஸலமக வஅஹ்சின் இலா மன் அஸா இலைக. யாராவது உனக்கு ஒரு தீங்கு செய்தால் அந்த தீங்கு செய்தவனை நீ மன்னித்து விடு. மன்னிப்பது மட்டுமல்லாமல் தீங்கு செய்தவனுக்கு ஒரு நன்மையான காரியத்தை நீ செய்து விடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? இதுதான் குல்க அதீம், மகத்தான நற்குணம். எந்த நபிக்கும் அல்லாஹ் கொடுக்காத மிகப்பெரிய குணம் இது. நமக்கு யாராவது ஒருத்தர் தீங்கு பண்ணிட்டான்னு சொன்னா மன்னிப்பவர்கள் சில பேர் இருக்கலாம்.
ரசூலுல்லாஹ்வே மன்னிச்சிருக்கிறாங்க, போடா போய் சொல்லடா அப்படின்னு மன்னிக்கிறவா இருக்கலாம். ஆனால் தீங்கு செய்தவனுக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்காவது வருமா? வராது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி ஒரு குணம் இந்த உலகத்திலே வந்து விடுமையானால் உலக மக்களிடத்தில் எந்த ஒரு சண்டை சச்சரவு போக்குவரத்து எதுவுமே இருக்காது. எவன் நமக்கு தீங்கு செய்வானோ அவனுக்கு ஒரு நன்மையான காரியத்தை நான் செய்துவிட்டால் அவன் யோசிப்பான்ல, இவனுக்கு போயா நாம தீங்கு செஞ்சோம், ரொம்ப நல்லவனா இருக்கிறானே, நாளையிலிருந்து அடுத்து அவன் உயிர் வாழ்கிற வரைக்கும் நம்மை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு ஒரு வகையான மதிப்பும் மரியாதையும் நம் மீது கண்டிப்பாக கொண்டு வந்து கொண்டுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் சொன்னாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் வாழ்ந்து காட்டிட்டு போனாங்க. நீங்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பாருங்களேன். தனக்காக 63 ஆண்டு கால வாழ்க்கையிலே யாருக்கும் எந்த ஒரு தீங்கையும் விளைக்கவில்லை என்று சொல்லுவாங்க. பகரத்தை கூட வாங்குகிறது, பகரத்தையே வாங்கினது. மக்கால வாழுகின்ற காலத்திலும் சரி, மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலும் சரி, தாயிஃப் நகரத்திலே தீனுல் இஸ்லாத்தை எத்தி வைப்பதற்காக சென்ற காலத்திலும் சரி, வாலிப நேரத்திலும் சரி, வயோதிக நேரத்திலும் சரி, ஆளுமை மிக்க அதிபராக இருந்த நேரத்திலே கூட தனக்காக யாரையும் 63 ஆண்டு காலம் முழுவதும் பகரம் வாங்கியது கிடையாது. ரசூலுல்லாஹ் எடுத்து பாருங்க, முழு வாழ்க்கையை எடுத்து பாருங்க. தனக்கு ஒருத்தர் தீங்கு செஞ்சுட்டான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த கட்டத்தில் இத்தனை வயசுல நல்ல ஜவானா இருக்கக்கூடிய நேரத்திலேயும் ரசூலுல்லாஹ் யாரையும் என்ன செய்யலைங்க, பகரம் வாங்கல, யாருக்கும் தீங்கு வைக்கல, யாருடைய மனதையும் நோக்கடிக்கிற மாதிரி பேசல. வயோதிக சூழ்நிலையிலும் சரி, கடைசி காலத்திலே வாழுகிற நேரத்திலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் திட்டியதில்லை, தீண்டியதில்லை. இதுதான் பெருமானாருடைய நல்ல குணம் என்பதை நாம் யோசிக்கிறோம். இந்த குணம் நம்மிடத்திலே வந்தாக வேண்டும். ஒவ்வொரு ரபியுல் அவ்வல் வருகிற நேரத்திலேயும் ரசூலுல்லாஹ்வினுடைய புகழை பற்றி பேசுவது, அவர்களை புகழ்வது, அது மட்டும் நாம் நபியின் மீது அன்பு வைத்ததற்குண்டான அடையாளமாக ஆகிவிட முடியாது, ஆகிவிடாது. உண்மையான அடையாளம் என்னவென்றால், நபியிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பழக்க வழக்கங்கள், நல்ல குணங்கள் 100க்கு 100 அவங்க நல்ல குணம் தானே இருந்துச்சு. ஏதாவது ஒரு குணத்தை ரசூலுல்லாஹ்ட்ட இது நல்ல குணம் இல்லை என்று காட்டிவிட முடியுமா? இன்றைக்கும் பல தலைவர்கள் வியந்து நிற்பதே அதனால தானே. கண்ணியமிக்கவர்களே, ரசூலுல்லாஹ்வினுடைய புகழை மட்டும் வெறுமன பேசி கடந்து விடுவது ஒரு உண்மையான மூமினுக்கு அழகல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில என்ன இருந்துச்சோ அதை நாம் பற்றி பிடித்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலும் அதை நாம் நடைமுறைப்படுத்தும் பொழுதுதான் ரசூலுல்லாஹின் மீது நாம் உண்மையான அன்பு வைத்ததற்குரிய அடையாளமாக அது ஆகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த சுன்னத்துகளிலே, வழிமுறைகளிலே மிக பெரிய சுன்னத்து எது தெரியுமா? நல்ல குணத்தோடு வாழ்வது இருக்கிறதே, நற்குணத்தை எடுத்து நாம் வாழ்வது இருக்கிறதே, அதுதான் ரசூலுல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்த சுன்னத்துகளிலேயே மிக உயர்ந்த சுன்னத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அஸ்கலு ஷைஉன் ஃபில் மீசான் யௌமல் கியாமா. நாளை மறுமை நாளையிலே மீசானுடைய தராசு கணத்தால் அதிகமாக ஆகும் அப்படின்னு சொன்னால், மிக கணக்குன்னா அது எதனால? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதனிடத்திலிருந்து வெளிப்படுகின்ற நல்ல குணத்திற்கு கொண்டுதான் நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரிடத்தில் நற்குணமோடு யார் வாழுகிறாரோ இந்த உலகத்தில், அந்த ஒரு விஷயம்தான் நாளை மறுமை நாளையிலே தராசை கொண்டு அல்லாஹ் நிர்மாண மனிதனுடைய நன்மை தீமைகளை, அந்த நேரத்தில் அதிகமான நல்ல குணங்கள் தான் உங்களுடைய தராசுடைய கணத்தை அதிகரிக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதன் நிறைய இபாதத்து செய்வது ஒரு பெரிய விஷயம் இல்லை. வருஷம் ஹஜ்ஜுக்கு போகிறாரு, வருஷம் உம்ராவுக்கு போகிறாரு, அதே மாதிரி நிறைய உதவிகள் செய்கிறாரு, விடிய தொழுகிறாரு, தஹஜ்ஜத் விடுறதே கிடையாது, நோன்பு பார்த்தீங்கன்னா மாதத்தில் 3 நோன்பு விட்டதே கிடையாது, ரமலானுடைய நோன்பெல்லாம் ரொம்ப பேடுதலாக வைக்கிறாரு, எல்லாம் சரி. அந்த மனிதன்கிட்ட நல்ல குணம் இல்லைன்னு வைங்க, உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்று ஒரு தமிழில் பழமொழி சொல்லுவாங்களா இல்லையா? அதே நிலை தான்.
இபாதத்து ஒரு பக்கம் என்றால், மறுபக்கம் மனிதனுக்கு இருக்க வேண்டிய நல்ல குணத்தோடு அந்த மனிதன் வாழ வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் வாழ்ந்து காட்டிட்டு போனாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வயது 40. ஒட்டுமொத்த மக்களையும் ஒன்று கூட்டி ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ் தீனுல் இஸ்லாத்தை முதல்ல எத்தி வைக்கிறாங்க. முதல்ல தீனுல் இஸ்லாத்தை எத்தி வைக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை உதாரணம் காட்டினாங்க தெரியுமா? நான் நபி அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறாங்க. நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்களான்னு கேட்குறாங்க. அவங்க எதை உதாரணம் காட்டினாங்க தெரியுமா? எதை முன்ன வச்சாங்கன்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் நபிங்கிறதுக்கு என்னுடைய 40 ஆண்டு கால வாழ்க்கை உங்களுக்கு பத்தாதா? நீங்கள் நம்புறதுக்கு அது பத்தாதான்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 40 ஆண்டு காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல குணங்களோடு வாழ்ந்து இருக்கிறாங்க. அதைத்தான் ரசூலுல்லாஹ் முன்ன தூக்கி வச்சாங்க. நான் நபிங்கிறதுக்கு இதுதான் ஆதாரம், அதுதான் ஆதாரம், நான் அப்படி இப்படி அதெல்லாம் சொல்லலை. நீங்க ஏன் ஏத்துக்க மறுக்கிறீங்க? என்னையே ஏத்துக்கிறதுக்கு மறுக்கிறீங்க? நான் என்ன அவ்வளவு மோசமானாலா? நான் பொய் பேசக்கூடியவனா? பிறருடைய மனதை புண்படுத்தக்கூடியவனா? சண்டை மூட்டி விடுறாளா? நான் இல்லை வேற எதுக்காவது எதிர்பார்த்து நான் எதையாவது செய்யறேனா? என்னுடைய 40 ஆண்டு கால வாழ்க்கையை நீங்கள் பார்க்க மாட்டீர்களா? அதை பார்த்து என்னை நபியாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களான்னு சொல்லி ஒரு மனிதனுக்கு இப்படி தைரியம் வருமா? யாருக்காவது தைரியம் வருமா? ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்கு என்ன நீ பாரு, என்னுடைய நல்ல குணங்களை பாருன்னு யார் சொல்ல முடியும்? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயசுக்குள்ளதான் மனிதன் ஆடணும்னா ஆடலாம் இல்லையா? எல்லா காரியங்களும் செய்யலாம், துள்ளி குதிக்கலாம், ஓடலாம், ஒடியாடலாம், என்னத்தை சாதிக்கணும்னு நினைச்சாலும் சாதிக்கலாம், எங்கே போகணுன்னாலும் போகலாம். ஒரு வெறி, ஒரு ஆர்வம், ஒரு ஆசை எல்லாமே இந்த 40 வயசுக்குள்ள தானே. அந்த 40 வயசுக்குள்ள ரசூலுல்லாஹ் எவ்வளவு பேணுதலாக இருந்திருந்தால் தன்னுடைய 40 ஆண்டு கால வாழ்க்கையை சான்றாக எடுத்து வைத்திருப்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யோசிக்கிறேன், என்னுடைய 40 ஆண்டு கால வாழ்க்கையிலே வெளிப்பட்ட நல்ல குணங்களை நீங்கள் யோசிக்க மாட்டீர்களா? என்னை ஏன் நபின்னு ஏற்றுக்கிறதுக்கு மறுக்கிறீங்கன்னு சொல்லி கடந்த 40 ஆண்டு கால வாழ்க்கையை சான்றாக எடுத்து வைக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜபல் நூர் என்று சொல்லக்கூடிய அந்த மலையிலிருந்து கீழே இறங்கி வருகை தந்தாங்க. நமக்கெல்லாம் தெரியும். முதல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகை தருகிற நேரத்தில் பயந்து போய் குர்ஆனினுடைய முதல் 5 வசனங்கள் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக் என்று தொடங்கக்கூடிய அந்த 5 வசனங்கள் இறக்கிட்டு ஜிப்ரீல் போயிடுறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழே இறங்கி ஜம்மிலூனி யா ஹதீஜா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தாங்கன்னு ஹதீஸில் பார்க்கணுமா இல்லையா? ஹதீஜாவே ஏதாவது ஒரு போர்வை எடுத்து என் மீது போர்த்துங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையான ஒரு நிலையோடு, பதஸ்தமான ஒரு நிலையோடு, உடம்பெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து போன நிலையில், எதையோ கண்டு பயந்து போன நிலையில் ரசூலுல்லாஹ் வருகை தந்தாங்க. நாமெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த நேரத்தில் ஹதீஜா அம்மையார் ஆசுவாசப்படுத்தும் பொழுது சில வாசகங்களை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ்ட்ட இந்த நல்ல குணத்தை தான் எடுத்து சொன்னாங்க. நீங்கள் யாருக்கும் எந்த தப்பும் செஞ்சதில்லை, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, பயப்படுறீங்க? ஏழைகளுக்கு உதவி செய்கிறீங்க, விதவைகளுக்கு உதவி செய்கிறீங்க, அனாதைகளை ஆதரிக்கிறீங்க. வரிசையாக அடுக்குனாங்க கதீஜா அம்மையார். காரணம் என்னன்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த 63 ஆண்டு கால வாழ்க்கையை நீங்கள் புரட்டி நீங்கள் எந்த பக்கத்தை எடுத்து படித்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் இருந்த நல்ல குணங்கள் மட்டுமே அவர்களுக்கு வெளியேறும். அது மட்டும்தான் வெளிக்கொடுக்கும். ஒட்டுமொத்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணத்தோடைய கடைசி வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார். ஒரு மனிதனை கூட மனது நோகடிக்கும்படி ரசூலுல்லாஹ் பேசியது கிடையாது. ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சுட்டானேங்கிறதுக்காக வேண்டி எப்படியாவது பகரத்தை வாங்கிடணும், சந்தர்ப்பத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மனிதராக ரசூலுல்லாஹ் வாழ கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிக்கக்கூடிய மனப்பான்மையோடு சக மனிதர்களோடு ஒரு சபையில உட்கார்ந்துருந்தா கூட யார் நபின்னு கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில். இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி வைக்கிறோம், நம்ம பள்ளிவாசல் நினைங்களேன், ஒரு மீலாது நிகழ்ச்சி வைக்கிறோம், அல்லது ஏதாவது ஒரு சொற்பொழிவு நிகழ்ச்சி வைக்கிறோம், அல்லது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம். சீஃப் கெஸ்ட்டு யாருன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்.
அவருடைய ட்ரெஸ் கோடு, அவருடைய அந்த நடை உடை பாவனை, அவரை உட்கார வச்சிருக்கிற இடம், அதை பார்த்துட்டு இப்படி தான் சீஃப் கெஸ்ட் போல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 ஆண்டு கால வாழ்க்கையும் ரசூலுல்லாஹ் எப்படி உட்கார்ந்துருப்பாங்க தெரியுமா? யார் நபின்னு புதுசாக வர்ற யாருக்குமே தெரியாது. புதுசாக ஒருத்தர் ரசூலுல்லாஹ் பார்க்க வர்றாருன்னு வைங்களேன், ரசூலுல்லாஹ் எங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க, அவர் நிறைய திங்க் பண்ணிட்டு வருவார். நபின்னா இப்படி இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க, பெரிய தலப்பா கட்டி பெரிய துப்பா போட்டு அப்படிலாம் யோசிப்பாங்களே, அப்படிலாம் இல்லை. எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு சக மனிதராக உட்கார்ந்துருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் நபியினுடைய குணம். தன்னை எப்பவுமே மக்காலையும் சரி மதீனாலையும் சரி முற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்ததே கிடையாது. மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவினுடைய அந்த எல்கையிலே நுழையும் போது கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒட்டகத்தினுடைய திமிழ் எது, ரசூலுல்லாஹ்வினுடைய முபாரக்கான முதுகு எதுன்னு தெரியல. அவ்வளவு தங்களை தாழ்த்தி கொண்டு ஒட்டகத்தோடு தங்களுடைய அந்த முதுகை வைத்துக் கொண்டு ஒரு சின்ன ஒரு கொடியேற்றுறதுக்கு இன்னைக்கு வர்றாங்கன்னு சொன்னால் முன்னால் 10 கார் என்ன, பின்னால் 10 கார் என்ன, அவர் இறக்கி விடுறதுக்கு முன்னாடி 4 பேர் மெய்காப்பாளர்கள் வந்து கேட்டை திறக்கிறது என்ன, அவர் வேக வேகமாக வந்து நிற்கும் பொழுது அவருக்கு காலில் செருப்பத்துக்கு கொடுக்கறது என்ன, பார்க்குறோமா இல்லையா? உலக விஷயங்கள் ஒன்றுமே இல்லை. சாதாரண ஒரு பொறுப்புக்கு இப்போ தான் வந்திருப்பான். அவன் காட்டுற பவுஸ் என்ன, அவனுக்கு 10 பேர் நின்றுக்கிட்டு அவங்க அல்ல கையில் அவங்க பண்ணுற வேலைகளெல்லாம் பார்க்குறோம். ஒரு நாட்டையே கைப்பற்றக்கூடிய நேரத்திலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தது எதுக்கு தெரியுமா? நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக. என்னுடைய சமூகமும் இப்படித்தான் வாழ வேண்டும், நான் மட்டும் இல்லை, என்னை பின்பற்றக்கூடியவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும். அவர்கள் எவ்வளவு உயரத்திற்கு போனாலும் சரி அவர்களுடைய குணம் ஒரே மாதிரியாகத்தான் இருக்க வேண்டும், குணம் வேறு மாதிரி ஆகிவிடக் கூடாது என்பதை காட்டுவதற்காக வேண்டியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவினுடைய ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தார்களோ அதே நிலைதான் மக்காவை வெற்றி கொண்டு உள்ளே வருகிற நேரத்திலும் அப்படித்தான் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் யாருன்னே தெரியாத அளவுக்கு, கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தன்னை தாழ்த்தி கொண்டவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளவர்கள். யார் விருந்துக்கு கூப்பிட்டாலும் போயிடுவான், ஆள் பார்த்துலாம் போறதில்லை. இன்னைக்கு ஆள் பார்த்து சலான் சொல்லக்கூடியவர்கள் இஸ்லாமிய சமூகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, தப்பா எடுத்துக்கூடாது. அப்படி பார்க்கும் பொழுது தெரியும், இவன் சலான் சொன்னா உண்மையிலே சலான் சொல்றானா இல்லை எதை எதிர்பார்த்து சலான் சொல்றானா, அவன் வர்றானா திரும்பிக்குவோம், ஓ அவர் வர்றாரா தேடி போய் சலான் சொல்றது பார்க்குறமா இல்லையா? வெறுமனே சலாம் சொல்றதுக்கு கூட பலவிதமான சூழ்நிலைகள் இருக்கு. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அல்ல. சலான் சொல்றதுக்கே அப்படின்னு சொன்னா, இனி விருந்துக்கு கூப்பிட்டாங்கன்னு வைங்களேன், தரம் பார்த்து தான் இன்னைக்கு விருந்துக்கு போறாங்க. எல்லாரையும் சொல்லலைங்க, ஒரு சிலர். ரசூலுல்லாஹ் அப்படி தான் கற்றுக் கொடுத்தாங்களா? இந்த விருந்தா, இது வேணாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது பெரிய அளவில் இருக்கிறாங்க பார்ப்போம், அப்படி அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் விருந்துக்கு கூப்பிட்டாலும் போய் நிற்பாங்க. அப்படிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்துருக்கிறாங்க. ஏழ்மையானவோ வசதியானவோ ஹலாலா ஹராமான்னு பார்க்கணும். ஒரு மார்க்கத்தில் கண்டிப்பாக பேண வேண்டிய விஷயம். அதை இஸ்லாமியர்களை நிறைய பேர் செய்கிறது இல்லை. வசதியான திருமணமாக இருந்தால் அவர் செய்யக்கூடிய வியாபாரம் என்ன, அது ஹலாலா ஹராமா அப்படிங்கிறத பார்த்து போகும், அதை செய்கிறது இல்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதெல்லாம் பார்ப்பாங்க. கூப்பிடுறவன் ஏழையா பறக்காரனா பார்க்க மாட்டாங்க. கண்ணியமிக்கவர்களை ஒட்டுமொத்தமாக சொல்ல போனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 ஆண்டுகால நகர்வுகளும் முழுவதுமாக நல்ல குணமாகத்தான் இருந்தது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுடைய நல்ல குணம் வெளிப்படுறது 3 இடத்துல வெளிப்படும் சொல்லுவாங்க. உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், ஒவ்வொரு மனிதனுடைய குணத்தை நீங்கள் பார்த்துக்கணுமா, அவன் நல்லவனா கெட்டவனா 3 இடத்துல பார்க்கலாம். ஒன்று சஃபரில் பார்க்கலாம், பயணத்தோழன்னு சொல்லுவாங்கல்ல, யார் பக்கத்தில் வந்து உட்கார்றாரோ அவர் தான் பயணத்தோழன். இல்லைன்னா நாம் யாரை கூட்டிகிட்டு போடுவோம் அவர் தான் பயணத்தோழன். ஒரு பஸ்ஸுலேயோ அல்லது ஒரு விமானத்திலேயோ அல்லது ஒரு ட்ரெயின்லையோ போகும்பொழுது பக்கத்தில் உட்காந்துருக்காரு பாருங்க, அந்த 1 மணி நேரமோ 6 மணி நேரமோ 8 மணி நேரமோ கடக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய குணம் தன்னால் வெளிப்படும், அல்லாஹ் வெளிப்படுத்துவோம். சொன்னது யாருங்க? ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஒவ்வொரு மனிதனுடைய குணங்களும் 3 இடத்துல வெளிப்படும். ஒன்று பயணத்தில் இருக்கும் பொழுது நல்லவனா கெட்டவனா ஈஸியாக பார்த்துக்கலாம்.
அவன் பேசக்கூடிய பேச்சு, அவன் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையுடையவனா இல்லை கோபக்காரனா? சில பேர் பயணத்தில் போய் உட்கார்ந்தோடனே வாங்க வாங்க உட்காருன்னு சொல்லி இடம் ஒரு அளவு இருக்குது. யாரையாவது பார்த்துட்டாங்கன்னா அடுத்த ஸ்டாப்பில் 50 பேர் ஏறுவாங்க. கொஞ்சம் காலை நல்லா விரிச்சு உட்காரு பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற தாப்பனும் இருக்கான். இந்த குணத்தை வச்சே தெரிஞ்சுக்கலாம் அவனுடைய குணம் எப்படின்னு சொல்லி. ஒரு பான சோறுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்களா இல்லையா? அந்த மாதிரி தான். பக்கத்தில் உட்காந்து சலாமே சொல்ல மாட்டான், அல்லது சலிப்பே அடிக்க மாட்டான். சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே இருப்பான். இறங்க போகிற நேரத்தில் அப்படி லேசாக அப்படின்னு புன்னகை கொடுக்குற ஆளுங்க இருக்கு. வாங்க வாங்க உட்காருங்கன்னு சொல்லி தன்னுடைய சாப்பாடு எடுத்து சாப்பிட்டீங்களா, கொண்டு வந்தீங்களா, வாங்க ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிப்பட்ட ஆளுங்க இருக்கு. அந்த குணம் எங்கே வெளிப்படும்? பயணத்தில் தான் வெளிப்படும். இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பார்க்கப்பட்ட ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னாங்க. இரண்டாவது பார்த்தீங்கன்னா சொன்னாங்க, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கடன் கொடுத்து வாங்குறாங்க பாருங்க, அந்த நேரத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய குணமும் வெளிப்பட்டு விடும். அவன் நல்லவனா கெட்டவனான்னு சொல்லுவோம். கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா வீடு தேடி வந்து கேட்பான், எங்கேனாலும் போய் எப்படியாவது வாங்கணும்னு நினைப்பான். கொடுக்குற நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொடுத்தவனை அணைய விடுவானுங்க சில பேர் பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி தரேன்னு சொல்லிட்டு 30ஆம் தேதியை கொண்டு வந்து கொடுக்குற ஆசாமிகள் இருக்கிறாங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது. கடன் கொடுத்து வாங்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய குணங்களும் வெளிப்படும். அவன் நற்குணத்தோடு நடந்து கொள்கிறானா இல்லை தீய குணத்தோடு நடந்து கொள்கிறானா முறைப்பாடு ரலியல்லாஹு சொன்னான். மூணாவது பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரனாக வாழக்கூடிய நேரத்தில் அவனுடைய குணம் வெளிப்படும். ஊரெல்லாம் போய் கேட்டு பாருங்க, சில பேரை பார்த்தீங்கன்னா நல்ல மனிதர்கள் சூப்பருங்க அப்படி இப்படிப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட கேட்டால் தெரிஞ்சிடும். நான் நீண்ட காலமாக அந்த ஆட்ட பேசுறதுல நான் நம்பர் வயலாக இருக்கேன் அப்படின்னு சர்வசாதாரணமாக சொல்லிடுவேன். உமர் ரலியல்லாஹு சொன்னான், அவன் நல்லவனா தீயவனா யாருக்கு போய் விசாரிச்சுக்கணும்? பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய் கேளுங்க. அழக பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி நடந்துக்கணுங்கிறத ரசூலுல்லாஹ் அவ்வளவு தூரம் சொன்னான். ஒரு மனிதனுக்கு நல்லதோ கெட்டதோ ஏற்பட்டால் முதல்ல வர்றவன் யார் தான் வருவான்? பக்கத்து வீட்டுக்காரன் தானே வர்றான். அப்புறம் தான் சொந்தக்காரன் எல்லாமே. சொந்த மகனாக இருந்தாலும் வெளிநாட்டில் இருக்கிறாங்கன்னு வைங்களேன், இவர் நல்லா நீண்ட ஆயுள் தரணும், திடீர்னு ஏதாவது ஒரு மௌத்து ஹயாத்து அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை ஆஸ்பத்திரி தூக்கிட்டு ஓடணும், யார் வருவான்? அடுத்த வீட்டுக்காரன் தான் வருவான். அவனோட இணக்கமாக நடந்து கொண்டு சொல்லி ரசூலுல்லாஹ் ஒரு பெரிய சாட்டே போட்டு கொடுத்தாங்க அவனுடைய சிறப்பை பற்றி. உன் வீட்டில் நீ சால்னா வச்சேன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சஹாபாக்களை பார்த்து, உங்களுடைய வீடுகளில் நீங்கள் ஒரு குழம்பு சால்னா சாப்பிட்ற ஐட்டம் ஏதாவது வச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணியை சேர்த்தாவது வைங்க. ஏன்? பக்கத்து வீட்டுக்காரருக்கு கொடுக்குறதுக்காக அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். மாற்றி இப்படி விளக்கிடக்கூடாது. தண்ணியை கலந்துற ரசூலுல்லாஹ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்படி அல்ல, உனக்கு தேவையான அளவு நீ வச்சுக்கிட்டேன்னா நீ மட்டும் வச்சுக்குவ, பிறரை எதிர்பார்க்க மாட்டேன். அதில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நிறையா இருக்கிற மாதிரி தெரியும், அடுத்த வீட்டுக்காரருக்கு கொடு, அவன் உனக்கு கொடுப்பான், நீ அவனுக்கு கொடு. பண்ட மாற்றம் ஏற்படுகிற நேரத்தில் நல்ல குணங்கள் உங்களுக்கு மத்தியிலே பரஸ்பரமாகி வாழ்க்கை அழகான முறையில் நடக்கும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு போன்ற சஹாபாக்கள் சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கணும் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு பாடம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல ஒரு கட்டத்தில் நான் இப்படி என்ன ஆரம்பிச்சிட்டேன், இது என்ன ரசூலுல்லாஹ் பெரிய ஒரு லிஸ்டே போட்டுட்டு போகிறாங்க, அடுத்த வீட்டுக்காரன்ட்ட இப்படி நடந்துட்டு அப்படி நடந்துட்டுன்னு சொல்லி, எங்கே ரசூலுல்லாஹ் என்னுடைய சொத்துக்கு பக்கத்து வீட்டுக்காரன் வாரிசாகி விடுவார் என்று சொல்லிவிடுவார்களோ என்று நான் எண்ணக்கூடிய அளவிற்கு அடுத்த வீட்டுக்காரன் அவன் முஸ்லீமாக இருந்தாலும் சரி முஸ்லீம் அல்லாத நபராக இருந்தாலும் சரி அவனோடு நீ இப்படி நடந்து கொள் அப்படி நடந்து கொள் ரசூலுல்லாஹ் எனக்கு பாடம் எடுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றது விளங்குதுங்களா? சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைச்சுக்கணும், யார்கிட்ட எப்படி பழகணும், எதை பேசணும் எதை பேசக்கூடாது, எல்லா விஷயங்களையும் அழகாக கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாங்க. எனவே கண்ணியத்திற்குரிய ரசூலுல்லாஹ்வினுடைய நல்ல குணங்களை பற்றி பேச ஆரம்பித்தோம்னு சொன்னால், நான் எடுத்துகிட்டு வந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேப்பரை கூட இன்னும் முடிக்கலை, இன்னும் ஒரு பேப்பர் அப்படியே இருக்கு. எனவே வரக்கூடிய வாரத்திலையும் இதே பயானுடைய தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் நம்ம பேசுவோம். ஒவ்வொரு ரபியுல் அவல்லையும் ரசூலுல்லாஹ்வை பற்றி வெறுமன புகழ்ச்சி மட்டுமே ரசூலுல்லாஹ்வின் மீது நாம் உண்மையான அன்பு வைப்பதற்குரிய அடையாளமாக அது ஆகிவிடாது. அந்த ஷம்சுன் அந்த பத்ருன் புகழ்றமா இல்லையா? நீங்கள் சூரியன், நீங்கள் சந்திரன் அப்படின்னு புகழ்கிறோம் ரசூலுல்லாஹ். அது மட்டுமே ரசூலுல்லாஹ்வின் மீது நாம் உண்மையான அன்பு வைத்ததற்குரிய அடையாளமாக ஆகிவிடாது. அந்த வார்த்தை எப்போ உயிரோட்டம் பெறும் தெரியுமா? நாம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை
அந்த வார்த்தைக்கு உயிரோட்டம் கொடுப்பது நம்முடைய கையிலே தான் இருக்கிறது. அது எப்போ உயிர் பெறும் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க அசைவுகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொண்டு நாம் நடக்கும் பொழுதுதான் அந்த ஷம்சுன் அந்த பதுவும் போன்ற வார்த்தைகளுக்கு நாம் உயிரோட்டம் கொடுத்ததாக அர்த்தம். எனவே கண்ணியமிக்கவர்களே, பெருமானாருடைய ஒவ்வொரு சுன்னத்துகளையும் ஒவ்வொரு நடைமுறைகளையும் நற்குணங்களையும் நம்முடைய வாழ்க்கையில எடுத்து நாம் பின்பற்றி வாழ்வோமாக. வல்ல ரஹ்மான் எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தருவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.